எக்ஸாம்பிள் 5 சாரி எக்ஸசைஸ் 5.3ல 11th சம். எக்ஸசைஸ் 5.3ல 11th சம் இதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரி, அதே மாதிரி தான் இதில் இந்த பர்சன்ட் அப்படின்றது வந்து டெசிமல் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்து எடுத்துக்கிறோம். ஒய்ன்றது எம்பி மெகாபைட் இருக்குங்களா, அது பர்சன்ட் என்ன சொல்கிறோம்னா இன் டெசிமல். ஓகே, அதே மாதிரி எக்ஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பார்த்துக்க செகண்டில் கொடுத்துருக்கு. டைம் வந்து எக்ஸுன்றது என்னது செகண்டில் கொடுத்துருக்கு, டைம் செகண்ட்ஸில். ஓகே, ரைட். அது ஹவரில் கொடுத்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. சேம் ப்ராப்ளமாக இருக்கான். -0.1 எக்ஸு ப்ளஸ் 1. குட். இதில் 3 விதமான கேள்விகள் இருக்கு. ஃபைண்ட் த டோட்டல் எம்பி ஆஃப் த சாங் அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த எம்பின்றது தான் ஒய். புரியுதா சொல்றது? அதை பார்த்துக்கோ. மெகாபைட் அப்படின்றது. எக்ஸ்ன்றது டைம், சாங்ஸை வந்து லோட் பண்ணுறது. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து டோட்டல் எம்பி அப்படின்னு கேட்டிருக்கு. டோட்டல் எம்பி அப்படின்னு கேட்டிருக்கு. புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக செஞ்சுக்க. மறந்துடாத. செகண்ட் வந்து ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் வில் 75% சாங்ஸ் டவுன்லோடுன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபைண்ட் த டோட்டல் எம்பி அப்படின்னு கேட்டனால டோட்டல் எம்பி அப்படின்னு கேட்டிருக்கு. அவ கேட்டிருக்கோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா டோட்டல் எம்பி வந்து ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா டைம் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு -0.1 இன்ட்டு 0 ப்ளஸ் 1. அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 1 எம்பி அப்படின்னு வந்துடும். இதுதான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா எம்பியில் வந்து 75% ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஒய் ஈக்குவல் டு 75% போக சாங் கெட்ஸ் டவுன்லோடட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ 75 போச்சுன்னா 100%ல இருந்து 75 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு? 25% அப்படின்னு அர்த்தம். அதை மறந்துடாத. அப்போ ஒய் ஈக்குவல் டு 25% அப்படின்னு அர்த்தம். அப்போ 25 என்னது தம்பி? 100 அப்படின்னு அர்த்தம். அப்போ 0.25 அப்படின்னு அர்த்தம். இதுதான். பொறுமையா நிதானமா. இப்போ ஒய் ஈக்குவல் டு ஆன்சர் என்னது? 0.25 ஈக்குவல் டு -0.1 எக்ஸு ப்ளஸ் 1. இது அங்கிட்டு கொண்டு வந்தோம்னா 0.25 -1 ஈக்குவல் டு -0.1 எக்ஸு -0.75. ஓகேயா? ஈக்குவல் டு -0.1 எக்ஸு. மைனஸை கேன்சல் பண்ணிடு. 0.75 பை 0.1 ஈக்குவல் டு எக்ஸு. மேலே கீழையும் கீழே 10 இருக்குது. ஒன்ஸ் டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கனால மேலே கீழையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணு. அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு? 7.5 அப்படின்னு வந்துடும். புரியுதா சொல்றது? செகண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதுதான் செகண்ட் ஒன். தேர்டு ஒன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. ஃபுல்லாக க்ளோஸ் ஆகணும், டவுன்லோட் ஆகி முடிக்கணும். அப்படின்னா ஒய்ஸ் ஈக்குவல் டு 0 ஆயிரும். ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு? ஹவு மெனி செகண்ட்ஸ் த சாங் டவுன்லோடு கம்ப்ளீட்லி அப்படின்றது. சாங்ஸ் வந்து என்ன ஆகுது? ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா ஒன்றுமே இருக்காதுல்ல எம்பி. அதனால தான் என்னது? 0 எம்பி. நான் டவுன்லோட் பண்ணிடுறேன் சாங்ஸை. புரியுதா சொல்கிறது? ஒரு டவுன்லோட் பண்ணுற சாங்ஸை பொறுத்து சாங் இது வந்து என்ன ஆயிடுது? எம்பி 0 ஆயிடுது. அப்போ இதில் 0 ஈக்குவல் டு -0.1 எக்ஸு ப்ளஸ் 1. இங்கிட்ட கொண்டு வந்தோம்னா -1 ஈக்குவல் டு -0.1 எக்ஸு. மைனஸ் அடிச்சிரு. 1/0.1 ஈக்குவல் டு எக்ஸு. கீழே 0 1 பாயிண்ட் இருக்கனால 10 மேலே 10. அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா மேலே 10 வந்துடும், கீழே என்ன வந்துடும்? 1 வந்துடும். ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 செகண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. நிதானமாக பார்த்து செய்யணும். இந்த 3 விதமான இதை நான் வச்சுட்டீங்கன்னா போதும். எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு கேஸு, ஒய்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 0.5 அப்படின்னு ஒரு கேஸு, இந்த ஒய்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு கேஸ். இந்த 3 கேஸ் எடுக்கிற மாதிரி இந்த இடத்த நீ மெமரியில் ஏற்றிக்கிட்டீங்கன்னா கூட செஞ்சிடலாம் இந்த கணக்கை ஈஸியாக.
இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்யணும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்யணும். எக்ஸுக்கு 0 போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட்டில், கடைசியில் ஒய்க்கு 0 போட்டிருக்கோம். நடுவில் ஒய்க்கு 25% போட்டிருக்கேன். சரியா சொல்கிறது? அப்போ அதுக்கு தகுந்தாப்புல மூவ் பண்ணிக்க, மறந்துடக்கூடாது. அந்த கணக்கை பொறுத்த மட்டும் என்ன செஞ்சோம், அந்த கணக்கு மொபைல் கணக்கு மொபைல் ஃபோன் கணக்கில் என்ன செஞ்சோம் அப்படின்றத பார்த்துக்க. மொபைல் ஃபோன் கணக்குக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்துக்க. ஒய்க்கு தான் ரெண்டுமே கொடுத்தோம். ஒய்க்கு வந்து 40% அப்படின்னா 0.40. அடுத்து ஒய்க்கு வந்து 0. இது ரெண்டை போட்டு தான் அந்த ஆன்சர் எடுத்தோம். இதில் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 போட்டிருக்கோம், அடுத்த ரெண்டும் ஒய்க்கு போட்டிருக்கோம். பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணும். ஓகே, குட். நம்ம நெக்ஸ்ட் சம் போவோம். எக்ஸாம்பிள் 5.28. எடுத்துக்காட்டு 5.28. நான் பப்ளிக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி கொஸ்டின் தான் செஞ்சுட்டு இருக்கேன். எலக்ட் கொஸ்டின்கிற டாப்பிக்கில் பொறுமையாக இது பண்ணிக்க. இது வந்து இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படின்றது. கொஸ்டினை ரீட் பண்ணிக்க, நல்லா புக்கை வச்சுக்க பக்கத்தில். என்ன இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது? இன்டர்செப்ட் ஃபார்ம், ஈக்குவேஷன் ஆஃப் இன்டர்செப்ட் ஃபார்ம்ன்றது. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் இன்டர்செப்ட் ஃபார்ம், வெட்டுத்துண்டு வடிவில் இன்டர்செப்ட் ஃபார்ம் வெட்டுத்துண்டு வடிவில் தளத்தின் சமன்பாடு. x by a plus y by b equal to 1. எக்ஸுக்கு கீழே உள்ளது எக்ஸ் இன்டர்செப்ட், ஒய்க்கு கீழே உள்ளது ஒய் இன்டர்செப்ட். புரியுதா சொல்றது? ரைட். இதில் கொஸ்டினில் சம் ஆஃப் இன்டர்செப்டேஷன் கொடுத்துருக்கான். சம் ஆஃப் இன்டர்செப்டேஷன் என்ன கொடுத்துருக்கான்? 7 அப்படி கொடுத்துருக்கான். இஸ்னா ஈக்குவல் டு. அப்போ இதோட அர்த்தம் என்னன்னா a plus b is equal to 7. இதுல இருந்து ஏதாவது ஒன்று ஃபைன் பண்ணிக்க. b is equal to 7 minus a அப்படின்னு ஃபைன் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே, ஃபைன் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதில் கொண்டு போடுறேன். x by a plus y by b க்கு பதிலாக 7 minus a அப்படின்னு சொல்கிறேன், ஈக்குவல் டு 1. இந்த மாதிரி கொஸ்டின் கிரியேட்டிவ்ல கேட்பாங்க. சம் ஆஃப் இன்டர்செப்ட்ஸ் வந்து 5 கொடுக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்க. ஓகேயா? ரைட். அப்போ இதுல இருந்து பாசிங் த்ரூ த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாசிங் த்ரூ த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா -3,8. அதை அப்ளை பண்ணோம்னா ஏ கிடைக்கும். எக்ஸ் இது, ஒய் இது. இது எக்ஸ்டா தம்பி, இது ஒய்டா தம்பி. அப்போ எக்ஸுக்கு -3/a ப்ளஸ் 8/7 - a ஈக்குவல் டு 1. மல்டிப்ளை பண்ணோம்னா a இன்ட்டு 7 - a -3 into 7 minus a plus cross multiply 8a equal to 1. இதுங்கிட்ட கிராஸில் கொண்டு போனோம்னா -7 - 21 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3a உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன் ப்ளஸ் 8a ஈக்குவல் டு, இது கிராஸில் இப்படி போயிடும். போச்சுன்னா 1 அதுதான். அப்போ a இன்ட்டு 7 minus a. ரைட்டு. இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா -21 ப்ளஸ் 11a ஈக்குவல் டு, இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் 7a மைனஸ் என்னடா வந்து ஏ ஸ்கொயர். ஒன் சைடாக கொண்டு போவோம். இதை இங்கிட்டு கொண்டு போயிடுவோம். ஏ ஸ்கொயர் வந்து பாசிட்டிவில் வரணும். அப்போ ஏ ஸ்கொயர் -21 ப்ளஸ் 11a மைனஸ் 7a ஈக்குவல் டு 0. ஒழுங்குபடுத்துவோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 11a இருக்குது, இங்கிட்டு இது இருக்குது. அப்போ 7 - 4 = 11. அப்போ ப்ளஸ் 4a மைனஸ் 21 ஈக்குவல் டு தம்பி 0. அப்போ 21 வருது, 4a வருது. சரிதானே? அப்போ 7 - 3 = 21 அப்படின்னு கட்ரைஸ் பண்ணி பிரிச்சுருவோமா? கட்ரைஸ் பண்ணிடுவோம். இங்கே என்ன வருது? 4, இங்கே 21 -21. அப்போ என்னடா வரும்? 7 3 - 21 மைனஸ். அப்போ நாங்கள் எழுதையில் a + 7 a - 3 ஈக்குவல் டு 0. ரெண்டையும் தனித்தனியாக கொண்டு போனோம்னா a ஈக்குவல் டு -7 1, a ஈக்குவல் டு என்ன வந்துடும்? +3 1. இதுதான் ஏக்குடைய ஆன்சர். கொஸ்டினில் சப்போஸ் பாசிட்டிவ் இன்டிஜர் கொடுத்துருந்தால் பாசிட்டிவ் வேல்யூ எடுத்து செய்யணும். கொஸ்டினில் பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு எடுத்து கொடுத்துருந்தா அதை மட்டும் எடுத்து செஞ்சால் போதும். இல்லை என்றால் இரண்டையும் எடுத்து செய்ய வேண்டும். புரியுதா சொல்கிறது? ஆமாம். அதனால் பார்த்துக்கோ. நான் இப்போ வந்து 2 தான் எடுத்து செய்கிறேன். 2 தான் எடுத்து செய்கிறேன்னா புரிஞ்சுக்கிறேன். நான் கொஸ்டினில் பாசிட்டிவ் இன்டிஜர் கேட்கல, அதனால் நான் ரெண்டையுமே செய்ய போகிறேன்னா இஃப் ஏக்கு வந்து -7 கொடுத்தேன்னா பி என்ன ஆகும் இந்த இடத்துல பார்ப்போம்.
b is equal to 7 minus a. அப்போ ப்ளஸ் a அப்படின்னு வந்துடும். அப்போ என்ன வந்துடும் 14. இப்போ ஃபார்முலா எழுதுறேன் x by a plus y by b equal to 1. அப்போ x by 7 minus 7 plus y by 14 equal to 1. 14 எல்சிஎம் போட்டோம்னா இதுக்கு 2 வரும். சரிதானே? என்ன 2? மைனஸ் 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1. எல்சிஎம் போட்டிருக்கேன். சரிதானே? மேலே கீழேயும் மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணாக்க கீழே 14 வரும். சரிதானே? ரைட். இப்போ கிராஸ் பண்ணி கொண்டு போயிரு. மைனஸ் 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 14. ஒன் சைடாக கொண்டு வாங்க, மைனஸ் அங்கே கொண்டு வா, இல்லைங்க இது கொண்டு வாங்குது. மைனஸ் 2x ப்ளஸ் ஒய் மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. மைனஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடாது. மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்க. 2x minus y plus 14 equal to 0, which is required equation 1. Second, if a is equal to positive கொண்டு வரேன். அப்போ bக்கு என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. 7 minus 3. அப்போ என்ன ஆயிருது 4. அப்போ இதுதான் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இதை மட்டும் செஞ்சால் போதும்னா செஞ்சுக்க. ஆனால் கொஸ்டினில் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கொடுத்தா அதை மட்டும் செய்யணும் ஆக்சுவலி. ஆனால் இல்லைன்னா ரெண்டையுமே செஞ்சு தான் ஆகணும். நான் ரெண்டையுமே செஞ்சுருக்கேன். இப்போ எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி புக்கில் வந்து இந்த சைடுக்குள்ளே மட்டும்தான் ஆன்சர் இருக்குது. எக்ஸ் பை 3 ப்ளஸ் ஒய் பை 4 ஈக்குவல் டு 1. கிராஸ் மட்டும் பண்ணணும். நான் முன்னே 12 4x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 1. அப்போ 4x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 12. ஒன் சைடு கொண்டு வந்தோம்னா 4x ப்ளஸ் 3y மைனஸ் 12 ஈக்குவல் டு 0, which is required equation of straight line. இதுதான் முடிச்சிருக்காங்க அவங்க. நான் இங்கே ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா ரெண்டு சேர்த்துனால. புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். டார்கெட் அச்சீவ் பண்ணுறோம். ஓகே, குட் பாய்ஸ். இதே மாதிரி கணக்குடா ஒன்று யூனிட் எக்ஸசைஸில் ஒன்று இருக்குடா. அப்படியே அதையும் கம்பேர் பண்ணுவோம்டா. யூனிட் எக்ஸசைஸ் 5ல் யூனிட் எக்ஸசைஸில் 5 அதில் எத்தனை சம்மு? 6வது சம்முடா தம்பி. ஓகே, குட். கொஸ்டின் வாட்சி பார்த்துக்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் சைட் லைன்ஸ் ஹூ சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் இன்டர்செப்ஷன் கொடுத்துருக்கு. சம் ஆஃப் இன்டர்செப்ஷன் ப்ராடக்ட் ஆஃப் இன்டர்செப்ஷன் கொடுத்துருக்கு இஸ்ன்னு சொல்லி ரெஸ்பெக்டிவ்லி. முதல்ல கொடுத்தது சம்மு 1, ரெண்டாவது கொடுத்தது வந்து -6. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க நிறைய எழுதவா. தட் இஸ், அதாவது a plus b is equal to 1ன்னு அர்த்தம், ab equal to -6ன்னு அர்த்தம்டா தம்பி. இதுல இருந்து நம்ம ஏதாவது ஒன்று சரி பண்ணி ab கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகேயா? சரி, ரைட். என்ன சார் செய்யலாம்? b is equal to எடுத்தோம்னா -6 by என்ன வந்துடும்? a. இது 1ன்னு வச்சுக்கோ, இது 2ன்னு வச்சுக்கோ. அப்படியே கணக்கு கண்டினியூ பண்றேன். -6 அது. அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1. இதில் பிக்கு பதில் வேல்யூ போடுறேன். a -6 பை a ஈக்குவல் டு 1. கிராஸ் மல்டிபிள் பண்ணால் a² -6 பை a ஈக்குவல் டு 1. a² -6 ஈக்குவல் டு 1 இன்ட்டு a. இது கிராஸில் போயிடும். உள்ளே கொண்டு வந்தோம்னா ஆர்டர் பண்ணுவோம். a² - a -6 ஈக்குவல் டு 0. சம்மன் ப்ராடக்ட் எடுக்கணும். சம்மன் ப்ராடக்ட் எடுக்கையில் இங்கே 1 வருது, -1 வருது, -6 வருது, 3 2 சார் 6 -1. அப்போ நான் எழுதையில் a -3 a + 2 ஈக்குவல் டு 0. இப்போ a -3 ஈக்குவல் டு 0, a + 2 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோம்னா a ஈக்குவல் டு 3ன்னு ஒரு ஆன்சரு. அடுத்து கமா போட்டுக்கோ. a ஈக்குவல் டு என்ன 2 -2 அப்படின்றது ஒரு ஆன்சர். அப்போ நான் இதை பாசிட்டிவ் ஆன்சரை வச்சே நான் அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே என்ன ஆகும் பாரு. இங்கே ஏக்கு பதிலாக 3 போட்டோம்னு வச்சுக்கோங்க. என்ன வேணாலும் வர்றேன். இஃப் ஏ ஈக்குவல் டு இது வந்து 3ன்னு வச்சுக்க. தேர்ட் ஈக்குவேஷனில் வர்றேன். இஃப் ஏ ஈக்குவல் டு 3ன்னு வச்சுக்கோங்க. தென் என்ன ஆகும் அப்படின்னு வச்சுன்னா பி ஈக்குவல் டு -6/3 அடிச்சா என்னடா இங்கே வருது -2 அப்படின்னு வருது. அப்போ இது ரெண்டே வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்னா x/a ப்ளஸ் y/b ஈக்குவல் டு 1. ஓகே, அப்போ x/3 ப்ளஸ் y/-2 ஈக்குவல் டு 1. அப்படியே 3 2 சார் 6, அப்போ -2x
ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 1. அப்போ மைனஸ் 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு என்ன தம்பி மைனஸ் 6. ஒன் சைடாக கொண்டு போகுமா, இல்லை மைனஸால் மல்டிப்ளை பண்ணி விட்டுக்கோ. 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு ப்ளஸ் 6. ஒன் சைடாக கொண்டு வா. 2x மைனஸ் 3y மைனஸ் 6 ஈக்குவல் டு 0, which is required equation of straight line. இது 1. அகைன் இன்னொன்று செஞ்சோம்னா பக்கத்தில் செய்யணும். என்ன சார் செய்ய போறீங்க, அதே தேர்ட் ஈக்குவேஷனில் தான் இஃப் a ஈக்குவல் டு மைனஸ் 2 எழுதினால் b is equal to minus 6 by a க்கு 2 minus 2 minus minus cancel என்ன 3 வந்துருது plus 3 வந்துருது. அப்போ அதே தான் ஆன்சர் வருது பாரு. ஏக்கு பிக்கு மாற்றி போட்டாலும் என்ன ஆன்சர் தான் கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா, பார்ப்போம். கோஎஃபிஷியன்ட் இன்டர்சேஞ்ச் என்னால் ஆகும். எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. பாசிட்டிவ் பாசிட்டிவ் இன்டர்செப்ட்னு கேட்டால் அதை மட்டும் எடுத்து செய்யலாம். ஆனால் ரெண்டுலேயுமே வந்து மிங்கிளாகி தான் வருது. அப்போ கீழே மைனஸ் 6 3x மைனஸ் 2y ஈக்குவல் டு 1. 3x மைனஸ் 2y 1 into 6 மைனஸ் 6 உள்ள ஒன்று தான் 3x மைனஸ் 2y ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. தெரியுதா சொல்கிறது. அப்போ பார்த்து நிதானமாக செஞ்சுக்க, அவசரப்படாமல் செஞ்சுக்க. ஓகே, குட் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொரு சம் இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ணி செய்வோம். 5.36 சொல்கிற சம்லாம் கரெக்டாக பார்த்துக்கோ. எக்ஸாம்பிள் 5.36. ஓகேயா, குட். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் parallel to y axis கொடுத்துருக்கு. parallel to y axis கொடுத்துருக்கு. பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லி 2 லைன் கொடுத்துருக்கு. 2 லைன் கொடுத்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்டால் 2ஐயும் சால்வ் பண்ணணும். இப்போ கிவன் லைன் சார் எடுத்து முதல்ல எடுத்துக்கிறேன். எடுத்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை 2ஐயும் சால்வ் பண்ணி xy கண்டுபிடிக்கணும். 4x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 13. இது 1. நெக்ஸ்ட்டு x மைனஸ் 8y ஈக்குவல் ப்ளஸ் 9 அங்கிட்டு கூட என்ன மைனஸ் 9. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம 2ஐ சால்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கையில் செகண்ட் ஈக்குவேஷனை நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணோம்னா இங்கே முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 into 4x 4x 4 into 8 32y ஈக்குவல் டு மைனஸ் 36 அப்படின்னு நியூ ஈக்குவேஷன் ரெடி ஆயிரும். இப்போ ஓல்டு ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கீழே எழுதிட்டு 2ஐயும் எலிமினேஷன் பண்ணு. நீக்கல் விதி பயன்படுத்தி சைனை சேஞ்ச் பண்ணு. இது ப்ளஸ் 4னால மைனஸ், ப்ளஸ் 5னால மைனஸ், ப்ளஸ் 13னால மைனஸ். இப்போ 3வது ஈக்குவேஷனையும் 1வது ஈக்குவேஷனையும் சைன் சேஞ்ச் பண்ணோம்னா மைனஸ் பண்ணுறோம்னு அர்த்தம். மீனிங் இதெல்லாம் எழுதணும். அப்போ 2ஐயும் அடிச்சிடலாம். இது மைனஸ் 32 மைனஸ் 5 மைனஸ் 37y ஈக்குவல் டு, சரியா சொல்கிறது, மைனஸ். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. 6 3 9, சரியா, 3 1 4, சரியா வருமா அப்படின்னு பார்த்துக்க. 3 1 4. அப்போ 2 சைடு அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம்னா y is equal to 49 by 37 அப்படின்னு y ஆன்சர் ஃப்ராக்ஷனில் வருது. நீ டவுட் படாத, கரெக்டு தான். இஃப் y is equal to 49 by 37, then substituting in first equation அப்படின்னு எழுதிக்கிறோம். பாசிட்டிவ் உள்ளவே, ரைட். அப்போ 4x plus 5y equal to 13. 4x plus 5yக்கு பதிலாக 49 by 37 equal to 13. 4x மேலே அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க. ப்ளஸ் கீழே வந்து 37 இருக்குது டினாமினேட்டர். 95 45, அடுத்து 5 20, 20 4 24 ஈக்குவல் டு 13. இதை அப்படியே அங்கிட்டு கொண்டு போயிரு. 4x ஈக்குவல் டு 13 மைனஸ் 245 by 37. 37ஐ கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. 37ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணு. 1 3 3 சார் 9 10 11 7 3 1 8 4 481 அப்படின்னு வருது. கிராஸ் பண்ணோம்னா
4 8 1 minus 245 by என்னடா தம்பி 37 அப்படின்னு வருது. அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணு. 11 7 11 6 3 4 2 போனால் 2 236 4x ஈக்குவல் டு. அப்போ நம்ம பொறுமையாக நிதானமாக இதை ரப் பண்ணிட்டு செய்வோம். 236 அப்படின்னு ஒரு கண்டிஷன் வருது. 236 அப்படின்னு ஒரு கண்டிஷன் வருது. இந்த பார்ப்போம். ரைட். அப்போ 4x is equal to 236 divided by 37. இது அடிக்க முடியுமா அப்படின்னு பாரு. இல்லை அப்படின்னா 4 மட்டும் கீழே இருக்கு. x is equal to 236 by 37 into 4. 4 அடிக்கலாம். 2 2s are 4. 1 2 is 2. 1 2 is 2. 8 2s are 16. 1 2 is 2. 5 2s are 10. 0. 9. சரியா சொல்றது? 5 2s are 10. It's 1. 9 2s are 18. 59. அப்போ x is equal to 59 by 37. இது ஒரு எக்ஸுக்கு உள்ள ஆன்சர். ஒய்க்கு நம்ம கண்டுபிடிச்சது 49 by 37. இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எழுதுறேன். ஏன்னா இன்டர்செக்ஷன் 2 லைன் கொடுத்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லிட்டாலே எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் செய்யணும். பாயிண்ட் ஆஃப் therefore பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வெட்டும் புள்ளி அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். வெட்டும் புள்ளி அப்படின்னு எழுதி எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதி எக்ஸுக்கு உள்ள ஆன்சர் வந்து 59 by 37 கமா 49 by 37. ஓகே. இப்போ அவன் கொஸ்டினில் கேட்டது the equation of straight line parallel to y axis. The equation of straight line முக்கியமான வார்த்தை parallel to என்ன ஆக்சிஸ்? parallel to y axis. அப்ப x is equal to அப்படின்னு அர்த்தம். x is equal to k அப்படின்னு எழுதணும். இதுல x எது? இதுதான் x. அப்ப அதை தூக்கி எழுதிட வேண்டியதான். x is equal to 59 by 37. parallel to y axis னா x is equal to k. parallel to x axis னா y is equal to k. மாத்தி சொல்லணும். அதுல உள்ள ஆன்சர் எடுத்து எழுதி அவ்வளவுதான். இப்ப 37x ஈக்குவல் டு என்னடா தம்பி 59. 59 உள்ள கொண்டு போகும். 37x minus 59 ஈக்குவல் டு 0. நல்லா படிக்கிறாள். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணாதான் should be given 5 marks. Okay, good. சம் ஒன்று சொல்லிடுறேன். யூனிட் எக்ஸசைஸில் உள்ளது. அதை நீ ட்ரை பண்ணு. டூ இட். செஞ்சு சாப்பிட்ட காமி. ஓகேங்களா? ஏன்னா சிம்பிளான சம் தான். சப்போஸ் கேட்டால் 5th சம் யூனிட் எக்ஸசைஸில் 5th சம். அதாவது டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடாது. வித்தவுட் யூஸிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்கு. அந்த பாயிண்ட்டு ஒரு பேரலோகிராமை அமைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கு. பேரலோகிராம்னா இணைகரத்தை அமைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கு. இணைகரத்தை அமைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கு. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா டயக்ராம் போடணும். டயக்ராம் போட்டுட்டு ஒரு பேரலோகிராம் அப்படின்றது அதனுடைய டயகனல்ஸ் வந்து மிட் பாயிண்ட் ஈக்குவலா இருக்கும். அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னா இதை ஏபிசிடின்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஏபிசிடி அப்படின்னு எடுத்துக்கிறோம். நான் எழுதிடுறேன். ஏ வந்து எப்படி ஆன்டி கிளாக்வைஸ் ஆரம்பமா? ஏ இங்க இருந்தா எழுதிக்கலாம். ஏ இங்க எழுதுறியா? சரி, இங்க எழுது. -2 -1. பி எழுது. 4,0. இங்க வந்து சி எழுதிக்க. நானே செஞ்சிடுறேன். 3,3. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்கோ. அப்படின்னா செக்ஷன் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. செக்ஷன் ஃபார்முலா அப்படின்றது பிரிவு சூத்திரம் தமிழ்ல. அதாவது மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்றது. இதுதான் செக்ஷன் ஃபார்முலான்னு பேர். இன்டர்னலி எக்ஸ்டர்னலி அப்படின்லாம் பாயிண்ட் இருக்கும். m+n m-n வச்சுலாம் சொல்லுவாங்க. 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. இதை நான் யூஸ் பண்ண போறேன். இதுல ஒன்றும் இல்லை. மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்றது. நான் இருக்கா x1 + x2/2 y1 + y2/2.
அது எதுக்கு கண்டுபிடிக்கணும், அதுதான் இங்க கான்செப்ட். மிட் பாயிண்ட் ஆஃப் டயகனல்ஸ்க்கு, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி வருதான்னு பார்ப்போம். அப்படின்னா ஓகே, த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் ஃபார்ம் ஏ கார்லோகிராம் அப்படின்னு எழுதிடலாம், இணைகரத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து x1 y1, இது வந்து x2 y2, அகைன் இது வந்து x1 y1. எடுத்துல தான் எழுதிக்கேன், நான் அதிலே கொடுத்துட்டேன். இது x2 y2. படம் தேவையான இடத்துல போட்டு தான் ஆகணும். ஃபார்முலா எழுதுறேன், 2 சைடு எழுதிக்கிறோமா? சரி எழுதிக்கிறோம். அப்போ தான் ஃபார்மெட்டாக வரும். ஃபார்மெட்டாக வரும் அப்படின்னா ஒரே மாதிரி கொண்டு போகலாம் கணக்கு. ஃபர்ஸ்ட் இங்கிட்ட நான் ரெட்டிங்கில் எழுதுறேன். x1 ப்ளஸ் x2 by 2 y1 ப்ளஸ் y2 by 2. இதுக்கு மேலே கண்டுபிடிச்சிருவோமா? x1 என்ன இருக்கு பாரு, -2, அங்கே x2 இருக்கு 3, -2 ப்ளஸ் 3 by 2, கமா y1 -1 ப்ளஸ் 3 by 2. ஓகே, இதுல இருந்து அப்படியே எடுத்துட்டு வா. 1 by 2, கமா 2 by 2. ரைட்டான்னு பாடுறா தம்பி. இது 1 by 2, கமா இது 1 ஒய் நினைச்சிடாது. 1 by 2, கமா அடிச்சுட்டா என்ன தம்பி வரும், 1 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. அப்ப இங்க வர்றோம் அப்படியே. இங்கிட்ட ரைட் சைட்லையும் அதே மாதிரி தனித்தனியாக கூட செய்யலாம், தப்பு இல்லை. இதே ஃபார்முலா தான். x1 ப்ளஸ் x2 by 2 y1 ப்ளஸ் y2 by 2. ரைட், ஓகே, ஓப்பன் பண்ணுறேன் ப்ராக்கெட். x1 4 மைனஸ் 3 by 2. ஓகே, 0 ப்ளஸ் 2 by 2. குட். அப்போ 1 by 2 வந்துருச்சு. இங்கே என்ன வந்துருச்சு, 2 by 2. அப்போ ரெண்டும் அடிச்சிடுறோம். இங்கே என்ன வந்துருச்சு, 1 by 2, கமா என்னது 1. அப்போ மிட் பாயிண்ட் சார் என்னது, ஈக்குவல். எந்த மிட் பாயிண்ட், டயகனலுக்கு மிட் பாயிண்ட். மறந்துடாத, டயகனல்ஸுக்கு தான் என்ன கண்டுபிடிக்கணும், டயகனல்ஸுக்கு தான், மூளை விட்டத்துக்கு தான் என்ன கண்டுபிடிக்கணும், மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணணும், ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அப்போ therefore the given points are formed a parallelogram அப்படின்னு எழுதிடணும். புரியுதான்னு பார்த்துக்க. குட்.